இன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் நம்ம பார்க்கலாம். ஒரு ஜீவன் அது மிக மிக ஆற்றல் மிக்க அன்போடு இறைவனை அழைத்தால் அந்த ஜீவன் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தில் ஒன்றி தானும் சிவமயமாகவோ அல்லது அவரவர்கள் விரும்புகிற இஷ்ட தெய்வமாகவோ ஆகலாம். உச்சாரணம் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுடைய மனம், புத்தி, சித்தம், அந்தக்கரணம் அனைத்தும் தூயதாகும். இந்த உலகத்துல உண்டான எல்லா பெயர், புகழ் எல்லாத்தையும் நாம அனுபவிக்கலாம். இந்த அணுக்களை மாற்றி அமைச்சு இந்த RNA DNA மாலிக்குள் நம்மகிட்ட இருக்கிறத மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை இந்த ஸ்ரீம் பிரேம் அப்படிங்கக்கூடிய அந்த சொற்களுக்கு அது இருக்கு. நீர்கணி சக்கரம் நேர்வரு வண்ணங்கள் பாரணியும் பிரேம் முன் ஸ்ரீம் ஈராக தாரணியும் புகழ் தையல் நல்லா தன்னை காரணியும் பொருள் கண்டு கொள்ளீரே. இந்த மந்திரங்கள் நமக்கு எல்லா விதமான அருள்நிலையும் பெற்றுத்தரும். இன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் நம்ம பார்க்கலாம். மீனாட்சி திருக்கல்யாணம், அதாவது நான் இதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் திருக்கல்யாணமும் இருக்கட்டும், மீனாட்சி திருக்கல்யாணமும் இருக்கட்டும், ராதா திருக்கல்யாணமும் இருக்கட்டும், ஒரு ஜீவன் அது மிக மிக ஆற்றல் மிக்க அன்போடு இறைவனை அழைத்தால் அந்த ஜீவன் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தில் ஒன்றி தானும் சிவமயமாகவோ அல்லது அவரவர்கள் விரும்புகிற இஷ்ட தெய்வமாகவோ ஆகலாம் அப்படின்ற அளவில் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் மீனாட்சி கல்யாணம் அப்படிங்கக்கூடியது மிக பெரும் திருவிளையாடல் புராணத்தில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட பாடல்கள் கொண்டது. அது நான் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறேன்னா, இந்த மீனாட்சி அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய தேசத்தினுடைய மிக பெரும் சாதனையாளர்கள் பட்டியலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கு பெண்கள் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்களோ அதுக்கெல்லாம் மூல முதல்வியாக இருந்தவள் மீனாட்சி. அது அவளுடைய கல்வி, கேள்வி, நம்ம எல்லாரும் இப்போ என்ன நினச்சிக்கிட்டாங்க, இப்போ சமீப காலமாக தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த பிறகு தான் நம்ம பெண்களுக்கோ அல்லது ஆண்களுக்கோ கல்வி அறிவு ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் பேசுகிறாங்க. யுவாங் சுவாங் அப்படின்னு ஒரு சீன யாத்திரிகர் ஒருவர் நம்ம நாட்டுக்கு யாத்திரையாக அவர் நம்ம நாட்டு வரலாறு எழுதுறாரு. அதில் அவர் எழுதுறாரு, மதுரையை ஒரு மிகப்பெரிய வீர பெண்மணி ஆண்டுள்ளாள். அவளுக்கு பேர் மீனாட்சி அப்படின்னு பேர். அவன் இந்த உலகையே தன் அடிக்கீழ் கொண்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் கல்வி ஞானமும் திறமையும் மிக்கவள் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறார். அவங்கெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நமக்கு பாடத்திட்டத்தில் இதெல்லாம் இருந்தால் தானே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பெண்மை எவ்வளவு போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒன்று, அந்த பெண்மைக்கு எவ்வளோ மதிப்பளித்த தமிழ் சமுதாயம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு பாடத்திட்டத்தில் இதெல்லாம் வச்சுருந்தா தான் தெரியும். பாடத்திட்டத்திலே வைக்கல வச்சுக்குவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும்ல. ஒரு பெண்ணுனா முடங்கி கிடக்கக்கூடியது இல்லை. நம்ம அப்படியெல்லாம் நம்மளை வைக்கலை. என்னவோ இப்போ தான் நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க, இப்போ தான் நம்ம ஆட சொன்னாங்க, பாட சொன்னாங்க அப்படின்லாம் இல்லை. மீனாட்சி அம்மாவுக்கு தெரியாத கல்வி, கேள்வி எதுவும் கிடையாது. ஆடல், பாடல், அந்த அம்மாவுக்கு தெரியாத 64 கலைகள், ஆய கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் என் அம்மை அவள் அத்தனையும் உணர்வு அவ பெற்றுக்கொண்டதோடு நம்ம எல்லாருக்கும் உணர்விக்கக்கூடிய ஒரு பெரிய கலாரசனையான ஒரு தமிழ் தாயவா, உலகத்தாய். அந்த தாயை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம பின்தங்கியது இல்லை. இப்போ என்னவோ நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்தை மறந்து நம்ம வேற மாதிரி நடக்கும். அந்த அம்மா எவ்வளவு பெரிய மேன்மையுற்ற ஒரு அம்மா, எவ்வளவு தேசங்கடந்த தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சவா, அவள் எப்படி ஒரு பெண்மைக்கு இலக்கணமாக திகழ்ந்தாள் அப்படிங்கக்கூடியது திருவிளையாடல் புராணத்தினுடைய பரப்பளவு. திருவிளையாடல் புராணத்தில் மீனாட்சி திருக்கல்யாணத்தினுடைய பரப்பளவு அவ்வளவு நீண்டு விரிந்தது. நான் இன்னைக்கு நினைக்கவே இல்லை. இன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையில் நடக்கு அப்படிங்கிறது நான் நினைக்கல. ஏற்கனவே கடந்த ஒரு வார காலமாக மீனாட்சி அம்மையினுடைய நினைவு என்னுடைய எண்ண ஓட்டத்தில் ஓடிட்டே இருந்தது.
ஒரு காலத்தில் அந்த அம்மா வந்து என்கிட்ட நிறைய முறை பேசியிருக்கிறா. அவள் வந்து எனக்கு நிறைய வந்து என்னுடைய உடற்கூறு சாஸ்திரங்களுடைய தொழில்நுட்பத்தை எல்லாம் எனக்கு உணர்த்தி இருக்கிறா. அதெல்லாம் எனக்கு மீண்டும் நினைவுக்கு வந்தது. நான் வந்து பேரண்ட நாயகனோடு இரண்டரை கலப்பதற்கு அவள் இப்போ கிட்டக்க வந்து நெருங்கி எனக்கு எல்லாம் செய்கிறா போல இருக்குன்னு நான் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்த்தனே தவிர, மீனாட்சி திருக்கல்யாணம் இன்னைக்கு நடக்கு அப்படிங்கக்கூடியது கூட நான் நினச்சி பார்க்கல. அப்புறம் இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு லிங்க் அனுப்பியிருக்கிறாங்க. மீனாட்சி திருக்கல்யாணம் கோயிலில் நடக்கு, நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே பாருங்கள் அப்படின்னு மொபைலுக்கு லிங்க் அனுப்பியிருக்கிறாங்க. நானும் அது மொபைலே டச் பண்ணலை. எதேச்சையாக ஒரு 10:30 மணி வாக்கில் யாரோ ஃபோன் பண்ணி எனக்கு யாரோ அன்னோன் என்னுடைய காலிலே இல்லாதவங்க அவங்க ஃபோன் பண்ணி, ஆமாம் மீனாட்சி கல்யாணம் நடக்கு, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னாங்க. பார்த்தீங்களான்னு உடனே பாருங்க அப்படின்னாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு வைக்கவும் நான் வந்து ஃபோனை ஆன் பண்ணுறேன். மாங்கல்ய தாரணம் நடக்க போகுது. அதுக்கு எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க மாங்கல்யத்தை வச்சு. எனக்கே கண்ணீர் வந்துட்டு, எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு கருணை மீனாட்சி பண்ணுறாளே அப்படின்ட்டு. அவள் ஏற்கனவே என்னோட தொடர்பில் நிறைய எனக்கு கருணை பண்ணியிருக்கிறா. இருந்தாலும் நான் வந்து சாதாரண கடையன் அதை பண்ணிய கருணையெல்லாம் நான் நினச்சி பார்த்துட்டு அப்படியே இருக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி அவள் செய்த அந்த திருக்கல்யாண காட்சியை காட்டி கொடுத்ததும் சரி, நம்ம இன்றைக்கி சாயங்காலம் மீனாட்சி அம்மை திருக்கல்யாணம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். சொன்னால் என் மூளையில் எதுவுமே தங்கலை. இன்றைக்கி என்ன சொல்லுவோம் என்ன வைப்போம் அப்படிங்கிறது தங்கலை. அப்புறம் சரி திருவிளையாடல் புராணத்தை எடுத்து பார்ப்போம் அப்படின்னா, பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணத்தில் அதை பார்க்க அதனுடைய நீள அகல பரப்பே இவ்வளோ பெருசு இருக்குது. அதில் நான் வாசி பார்த்துட்டே இருக்கிறேன். எதை சொல்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. அவ்வளவு கலை நயமும் அவ்வளவு இலக்கிய நயமும் அவ்வளவு உணர்வு பூர்வமாக நம்மை உணர்த்தக்கூடியதும் அந்த மாதிரி ஒரு பாடல்கள் அதில் இருக்குது. சரி, ஒரு 4-5 பாடல்களை சொல்லி நமக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள ஒரு 4-5 பாடல்களை சொல்லி நாம் வந்து இந்த பதிவை நிறைவு பண்ணுவோம். திருவுருள் கூட்டி வச்சு அப்படி மீனாட்சி திருக்கல்யாணம் சொல்லணும் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம பெரிய நீலாகல பரப்பில் 2-3 நாட்கள் ஒரு நிகழ்வாக வச்சு சொல்லிக்கலாம் அப்படின்னு என் மனசில் தோணிச்சு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நான் வந்து இப்போ உங்களுக்கு மீனாட்சி திருக்கல்யாணம்ங்கக்கூடிய அந்த அகன்ற பரப்பளவுக்கு போகாமல் நம்ம நேரடியாக சப்ஜெக்டுக்கு வர மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மலையத்துவசன் மன்னன் அப்படிங்கக்கூடிய ஒரு மன்னன், காஞ்சனமாலா அவருடைய தர்மபத்தினி, 2 பேரும் நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாமல் வருந்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருந்திக்கிட்டு இருக்கும்போது பெரிய பெரிய யாகம் எங்கள் புத்திரகாமேஷ்டி யாகம் எல்லாம் பண்ணுறாங்க அவங்க. அப்படி பண்ணியதன் விளைவாக அவர்களுக்கு ஒரு திருமகவு பிறக்குது. அந்த மகவு எப்படி பிறந்தது அப்படின்னு சொன்னால் 3 மார்பகங்களை கொண்டு பிறந்தது. பெண்களுக்கு ஆண்கள் 2 பேருக்குமே 2 மார்பகங்கள். இவங்களுக்கு பால் ஊற்றுறது குழந்தை பராமரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு அந்த நேரத்தில் என்சைம்கள் அவங்களுடைய இன்ஜூனியல் கிளான்ஸு அதெல்லாம் சுரந்து அவங்களுக்கு மார்பகம் பெருசாக இருக்கும். மற்றபடி எல்லாருக்குமே 2 மார்பகத்தோடு பிறக்கிறாங்க. இவள் பிறக்கும் போதே 3 மார்பகத்தோடு பிறக்கிறான். அப்போ அந்த மலையத்துவசன் மன்னனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு. எப்போவுமே வந்து நமக்கு ஒரு குழந்தையோ ஒரு கஷ்டமோ நமக்கு வந்துடுச்சுன்னா பிரத்தியார் பார்த்து என்ன நினைப்பாங்கன்னா, அதனால தான் நம்ம அருளாளர் பெருமக்கள் நீங்கள் வந்து உங்களுடைய தோழனோடாயினும் ஏழமை தேசேல் அப்படின்னு சொல்லி அவைமா சொல்கிறாங்க. நீங்கள் யார்கிட்ட கேனாலும் உங்களுடைய குறைபாடை சொல்லாதீங்க, நீங்கள் போய் சொல்லணும்னா பேரண்ட நாயகன்கிட்ட போய் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஏழமைனா எல்லா நம்மளுடைய இயலாமை அனைத்தையும் நீங்கள் போய் அங்கே போய் சொன்னீங்கன்னா நாளை பின்ன உங்களுடைய நட்பு வந்து அவங்க எல்லாரும் நட்பை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஆழ்ந்த நட்பு வச்சுருக்குறாங்கன்னு கலிகாலத்தில் சொல்ல முடியாது. சப்போஸ் அந்த நட்பை அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தெரியாதான் இவன் அந்த நேரத்தில் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டான், எங்கிட்டே கூட வந்து புலம்புனான் தெரியாதான்னு சொல்லி காமிப்பாங்க. அப்புறம் வந்து இவன் இன்னும் வினை செய்ததுனால தான் இவனுக்கு இது வந்ததுன்னு சொல்லி காமிப்பாங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க வினை தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்தாலும் மலையத்துவசனுக்கு 3 பெண் பிறந்தவனே ஒரு ராஜன், எனக்கு 3 மார்பகத்தோடு ஒரு பெண் பிறந்திருக்கா அப்படின்னா என்னுடைய பகை நாட்டு அரசர்கள்லாம், ஏன்னா நான் ராஜாதி ராஜாவாக திகழ்கிறேன், என்னுடைய பகை நாட்டு அரசர்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இவன் என்னவோ ஒரு பாவம் செஞ்சுருக்கோம், அந்த பாவத்தின் விளைவு தான் 3 தனத்தோடு கூடிய மகவன்னு நினைப்பாங்கல்ல. நான் எனக்கு இப்படி கொடுத்துட்டியே அப்படின்னு இறைவன் அவன் வேண்டுதான். மகவின்றி பலவகல் யான் வருந்தி அருந்தவம் புரிந்தேன் மைந்து அந்த அந்த பிள்ளைக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், மைந்தர் பேரு
தக இந்த மகம் செய்தேன். எனக்கு மைந்தன்கக்கூடிய ஒரு பெண், ஒரு ஆண் எனக்கு பிறக்கணும், அவனுக்கு நான் பட்டாபிஷேகம் செஞ்சு இந்த அரசை கொடுக்கணும் அப்படின்னால மைந்தர் பேரு தக இந்த மகம் செய்தேன். யாகம் இதுக்காக வேண்டிதான் செய்தேன். அதுவும் ஒரு பெண்மகவை தந்து, சரி நீ கொடுத்ததே கொடுத்தா, ஆம்பளை பிள்ளை கொடுக்கல, நான் நாட்டை அரசாளுவதற்கு பெண் குழந்தைய நாட்டை அரசாண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும், ஏற்கனவே மகாபாரதத்தில் சிகண்டிய இளவரசியாக்கி அவளுக்கு பட்டமெல்லாம் சூட்டி வச்சிருந்தாரு. திருஷ்டத்யும்னன் அப்படிங்கக்கூடிய அரசன் வந்து அவளுக்கு இதை சூட்டி வச்சிருந்தாரு. அதனால காலங்காலமாக பெண்கள் அரசாண்டது பரம்பரையாக தான் இருந்து வந்திருக்கு. இருந்தாலும் நீ பெண்மகவு தந்துட்ட, ஆண்மகவு தரலை, பெண்மகவு தந்துட்ட. பெண்மகவை தந்து அந்தோ இந்த நில ஒழுகு வரு பெண்ணும் முலை மூன்றால் முகிழ்த்து மாற்றார் நகவந்து என ஐயோ என்று வகையிலனாகி நலியும் எல்லை. எல்லாரும் என்னைய பார்த்து என்ன சொல்லுவாங்க, நலியும் எல்லை. அவங்க என்னை பார்த்து ரொம்ப ரொம்ப எக்காலமாக பேசுவாங்க. ஐயோ பாவம், இவனுக்கு இப்படி வந்துருச்சே, பிள்ளையே இல்லைன்னு இருந்தான், அதில் தான் பிள்ளை பிறந்துச்சு, பிறந்த பிள்ளையும் இப்படிமா பிறக்கணும் அப்படி சொல்லி என்னை எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. அப்போ நீ என்ன எனக்கு எதுக்காக வேண்டி நீ இந்த மாதிரி ஒரு சோதனை வச்ச அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பிறந்ததுக்கு அவன் சந்தோஷப்படலை. அதுக்கு மாறாக அவன் வருத்தப்பட்டான். மன்ன நீ திருமகற்கு அவன் வருத்தப்பட்ட உடனே அவன் வானத்தில் ஒரு அசரீரி கேக்கு, மன்ன நீ திருமகற்கு மைந்தர் போல் சடங்கனைத்தும் வளாது வேதம் சொன்ன முறை செய்து பெயர் தடாதகை என்றிட்டு முடிசூட்டுவார். இப்பொன்னனையால் தனக்கு இறைவன் வரும் பொழுது ஓர் முலை மறையும் புந்தி மாள்கேள் என்ன அறநருளால் ஓர் திருவாக்கு விசிம்பிடை நின்று எழுந்தது. வானத்திலிருந்து ஒரு அசரீரி வாக்கு எழுந்தது. உருவம் இல்லை, அது அருவமாக இருந்தது. விண்ணிடை வானிடை அது கேட்டது. என்ன கேட்டது, மன்னா நீ கவலைப்படாத, உன் மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை வருவார். அவர் மாப்பிள்ளை வந்த உடனே இந்த இந்த 3 மார்பில் ஒரு மார்பு மறைஞ்சிடும், நீ கவலைப்படாத. உன் மகளுக்கு பேரண்ட நாயகனே பேர் வைக்கிறான். உன் மகளுக்கு தடாதகைன்னு பேர் சூட்டி ஆண் பிள்ளைக்கு என்னென்ன சடங்குகள் செய்வாங்க வேத நெறிப்படி வலுவாத அந்த சடங்குகளை செய்து அவளுக்கே நீ முடிசூட்டு அப்படின்னு சொல்லிட்டார். அரசனும் அது மாதிரி அதை செஞ்சுட்டு அவன் வந்து காலகதி ஆயிட்டான். இவளுக்கு வந்து அரசாட்சி எப்படி முடிசூட்டுனாங்க அப்படிங்கக்கூடியதை மிக விரிவாக சொல்றாங்க. அந்த அளவுக்கு இவளுடைய வீர தீர பராக்கிரம செயல்கள் அவ்வளவு எல்லாராலும் பாராட்டப்படக்கூடியதாகவும் வணக்கத்திற்குரியதாகவும் அவ்வளவு பெரிய வீரம் பொருந்திய அம்மையார் இருந்திருக்கிறாங்க. உடனே இவளுக்கு பட்டாபிஷேகம் செய்விச்சு எல்லாம் செஞ்சாங்க. பட்டாபிஷேகம் செய்விச்சு எல்லாம் செய்யும்போது அந்த அம்மாவுடைய அம்மா இருக்காங்களே, நம்ம மீனா அம்மாவுடைய அம்மா இருக்காங்களே, அந்த அம்மாவுக்கு வந்து மனசுல ரொம்ப கவலையாயிட்டு. காஞ்சன மாலை அப்படின்னு பேர். அந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிட்டு. இவருக்கு எப்போ வரன் வரப்போறான், எப்போ இந்த இது மாறும், இப்போ அரசாட்சியா இருக்கிறாள என்ன செய்ய போறா அப்படின்னு அவ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடும்னு அந்த நம்ம அம்மா வந்து என்ன சொன்னாங்க, அன்னை நீ நினைந்த எண்ணமா, நீ வந்து என்னை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். அன்னை நீ நினைந்த எண்ணமாம் பொழுதே ஆகும் பேரு பின்னை நீ இரங்கல் யான் போய் திசைகளும் பெருநீர் வைப்பும் என்னது கொற்ற நாட்டி மீள்வல். நீ எந்த கவலையும் பட வேண்டாமா, என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நான் வந்து பட்டத்துக்கு வந்துட்டேன். இப்போ நான் வந்து என் நாட்டை விரிவுபடுத்தணும், என்னுடைய வீர தீரத்தை எல்லாருக்கும் காமிக்கணும். அப்போ தான் என்னை பார்த்து இன்னொரு நாட்டுக்காரன் என்னை பார்த்து பயந்து போய் படையெடுக்க வரமாட்டான். நான் வந்து பேசாமல் நான் அரசாட்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அப்போ என்னை பார்த்து ஒரு பெண் அரியணையில் இருக்கிறா, இவளை வெல்லுவது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு என்னை எல்லாரும் வந்து வென்றுவாங்க. அதனால் நான் வந்து இந்த வீரதீர பராக்கிரமங்களை நான் இந்த உலகுக்கு நிலைகள் நாட்டணும். நான் மீண்டு வீரத்தோடு திரும்பி வருவேன். நீ எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். அன்னை நீ நினைந்த எண்ணமாம் பொழுது ஆகும் வேறு பின்னை நீ இரங்கல். நீ வேற எந்த பற்றியும் கவலைப்பட வேண்டாம். யான் போய் திசைகளும் பெருநீர் வைப்பும் என்னது கொற்ற நாட்டி எனக்குள்ளதாக இந்த திசை நீர், இந்த எல்லா பக்கம் கடல் சூழ்ந்த இந்த திசை முழுவதும் என்னதாக கொட்டம் நாட்டி மீளவல், நான் மீண்டும் இங்கே வருவேன். இங்கு இருத்தி என்ன பொன்னவீர் மலர்கொம்பன்னால் பொறுக்கனை எழுந்து போனான். அவன் அம்மா பதில் பேசுவான், இவன் வாத பிரிவாதம் பண்ணுவான், இதெல்லாம் என்னத்துக்கு வம்பு, நீ போவேண்டா அப்படின்பா. ஏதாவது ஒன்று சொல்லுவா அம்மா. தாய் இங்கிருந்தது எல்லாம் சொல்லுவா. இவன் பொசுக்குன்னு எழுந்து நான் போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சுட்டாங்க இந்த அம்மா. அதுதான் இவளுடைய நாடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, அந்த நாட்டில் எந்த விதமான ஒரு தேவைங்கிறதே இல்லாத ஒரு அரசாட்சியாக அங்கே இருந்திருக்கு.
கல்வி கேள்வி நிறைந்த கல்வி நிறைந்த கேள்வி ஞானம் எல்லாருமே வந்து மெய்ஞான உணர்வு பெற்றவர்களாக அந்த நாடு இருந்திருக்கு. அப்ப எப்படிப்பட்ட ஆளுமை திறன் கொண்ட ஒரு பெண்ணாக இருந்து அந்த நாட்டையே தன் அடிக்கையில் கொண்டு வந்ததும் இல்லாமல் கல்வி கேள்வி ஞானம் அத்தனையிலே சிறந்து விளங்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தலைமை பண்பு ஏற்று அந்த அம்மா நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீ அவங்க அம்மாட்ட போய் அப்படி சொல்லிட்டு உடனே புறப்பட்டு போயிட்டாங்க தன்னுடைய வெற்றி வகையை சூடுவதற்காண்டி. துண்டம் படவே துணிந்தான் அக்கணவீரர் தம்மை தண்டம் கொடு தாக்கினால் சாய்ந்தவர். இந்த உலகத்தில் உண்டான எல்லா நாடுகளையும் பூலோகத்தில் உண்டான எல்லா நாடுகளையும் தன்னுடைய வெற்றி வகைக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டான். துண்டம் படவே துணிந்தார் கணவீரர் தம்மை தண்டம் கொடு தாக்கினால் சாய்ந்தவர் சாம்பி போனார். அண்டங்கள் சராசரம் யாவையும் தானே ஆக்கி கொண்டு எங்கும் நின்றால் வலிகூற வரம்பில் தாம். அவளுடைய வலியினுடைய வீரத்தினுடைய வரம்பை பற்றி யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளவு வீர தீர பராக்கிரமமாக அவன் வந்து கண்ணுக்கு எதிர்ப்பட்ட தேசத்தெல்லாம் தனதாக்கி கொண்டு இனி இங்க வெல்லுவதற்கு தேசம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே உடனே விண்ணவர் நாட்டுக்கு போயிட்டான். தேவர்கள் உலகத்துக்கு போய் அங்கேயும் போய் நான் ஜெயிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். படையற்று விமானமும் பற்றறவற்று படையற்று விமானமும் பற்றறவற்று சுற்றும் தொடையற்று இகல் மூண்டொழு தோல் வலியற்று செற்றம் இடையற்று வீர நகையற்று அடல் ஏறு போலும் நடையற்று அடைவார் நிலை கண்டனன் நந்தி அண்ணன். தேவர் உலகத்துக்கு வந்துட்டாங்க. நந்தியம் பெருமாள் பார்க்குறாரு, இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய வீரர்கள், இத்தனை பேரும் நடையற்று பேச்சற்று எல்லாம் சாஞ்ச மாதிரி கிடக்கு. அங்கேயும் போய் இந்த அம்மா அந்த அம்மாவுடைய வீர தீரத்தெல்லாம் காமிக்கிறாங்க. எல்லா பக்கம் போய் இந்த அம்மாவை காமிச்ச உடனே நந்தியம் பெருமான் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார். ஒரு பெண்மணி வந்து இங்கே வந்து விண்ணவர் உலகத்தில் வந்து இத்தனை பேரையும் சாட்சி போட்டிருக்கிறாங்களே, இது என்னதான் நடக்குங்க அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியலை. நேர போய் உடையான் அடிதாழ்ந்து இவை ஓதலும் உடையான்கிட்ட போய் சொல்கிறாங்க என்னென்ன நடந்தது. பார்க்குற கண்ணுமைக்கும் நேரத்துக்குள்ளே ஒரு பெண்மணி வந்து இவ்வளவு செஞ்சுட்டு போயிட்டாங்க, என்னதான் நடந்ததுன்னு என்னால் சொல்லவே முடியலை. உடையான் அடிதாழ்ந்து இவை ஓதலும் ஓதநீத்த சடையான் இளவாள் நகை செய்து தர்மச்செங்கன் விடையான் சிலையான் இகல் வெற்றி விளக்கும் தெய்வப்படையான் எழுந்தான் அமரராடிய பாரில் சென்றான். இவன் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து சொல்கிறாரு, யார் ஒரு பெண்மணி வந்து ரொம்ப ஒரு பெரிய சிங்கம் மாதிரி எல்லாரையும் சாட்சி தள்ளிட்டாங்க அப்படின்னோடனே இளநகை செஞ்சான். அவள் வந்து உடையான் அடிதாழ்ந்து அவளுக்கு உடையவன், எல்லா ஜீவராசிகளுக்கும் உடையவன் அவன். அவனுடைய அடியை தாழ்ந்து ஓதலும் ஓதநீத்த அவன் வந்து நந்தியம் பெருமாள் ஓதுறாரு. சடையான் இளவாள் நகை கொண்டு ஓதநீத்த சடையான் ஒரு புன்னகை செய்து தர்மச்செங்கன் விடையான். அவன் வந்து அவனுக்கு வாகனம் எது? செங்கன். அந்த வாகனத்தில் செங்கன்னா திருமால். அந்த வாகனத்தில் சிலையான் இகழ்வென்றி விளைக்கும் தெய்வப்படையான் எழுந்தான் அமரராடிய வாரில் சென்றான். சரி நான் வாரேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். யாரும் வந்து பார்த்து அடக்கக்கூடிய ஆளா மீனாட்சி அம்மா? தன்னுடைய சொத்து அவன் அந்த பூலோகத்துக்கு போயிருக்கா. அப்போ வேற யாரும் அவளை அடக்க முடியுமா? இவர் நானே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு வராரு. சிவபெருமான் தானே வர்றதாக சொல்லி வராரு. அதில் ஒரு புன்னகை வேற பொத்துட்டார். அவளுடைய வீரத்தை நினைச்சு இவருக்கு ரொம்ப ஒரு பூரிப்பு, தன்னுடைய மனையாட்டி இல்லையா, அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவர் எந்திரிச்சு அப்படி வாரார். வந்த உடனே மேவியாக அப்பாருடைய வீரரை அமரராடி கோவிலா வழி கவர்ந்தது மன்றி இனி உகுத்தவர் எதிர்த்தாலும். யார் வந்தானாலும் நான் வந்து சலிக்க போறதில்லை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறா. மீனாட்சி அம்மா அப்படி நிற்கிறா, யார் வந்தாலும் நான் சலிக்க போறதில்லை, இனிமேல் யாருனாலும் வரட்டும் அப்படின்னு. தாவிலா வழி கவரவும் அடங்க இந்தனி பிணா நிற்கும் தனி பிணான்னா பெண் சிங்கம். அவன் வந்து தனித்த ஒரு பெண் சிங்கமாக ஒரு வெற்றியை சூடிக்கொண்டு இனிமேல் யார் வந்தானாலும் வாங்க, நான் ஒரு கை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கலாம். தாவிலா வழி கவரவும் அடங்க தனி பிணா நிற்கும் தேவியா திருப்பூர்வமும் சேவக செய்கையும் எதிர்கண்டான். எப்பேற்பட்ட வீரத்தோடு நிற்கிறா பார்த்தியா, சேவக செய்கையும் எதிர்கண்டான். இவர் கண்ணாலே இப்படி பார்த்துட்டு நிற்கிறார். அது ஒரு கற்பனையாக பண்ணி பாருங்களேன். ஒரு ஒரு விண்ணவர் நாட்டில் ஒரு சீனரி நம்ம அம்மா போய் அங்கே போய் இவ்வளவும் செஞ்சுட்டு அவன் ஒரு தனி பிணா என்ன கையில் அப்படியே வந்து இது ஏந்தி நிற்கிறா. இவன் எப்படிப்பட்ட ஆளு?
ஈரம்பு கண்டிலன் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே பெருமிகை உந்தி பெற. ஒரு அம்பு கூட இவனுக்கு தேவையில்லை, இவன் புன்னகை வைத்தாலே எல்லாம் போயிடும். ஆனா அந்த பெண்மைக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை பாருங்க. அவன் அப்படி நிற்கும் போது சேவகம் அவ கையில எவ்வளவு பெரிய வெற்றி அவ ஏந்தி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேவியார் திருவுருவமும் சேவக செய்கையும் எதிர்கண்டனன். அவளுடைய செய்கையை பார்த்து அப்படியே எதிர்கண்டு அப்படியே நிற்கிறானா. அவ ஒரு பிணாயன நிற்கிறாளாம். அவ இந்தனி பிணாயன நிற்கின்றாள் அப்படின்னு இவர் சொல்றார். அது மாதிரி நிற்கிறவனே இவ பார்த்தாலாம். பார்த்த உடனே கொற்றவான் மழுக்கரமும் வெந்நீர் அணிகோலமும் தோலும். இவர் எப்படி நிற்கிறாரு? ஒற்றைவார் கடல் சரணமும் பார் அவருடைய திருமேனியை அலங்கரிக்கிறாங்க. ஏன் இவ பார்க்கணும் இல்லை, அம்மாள் பார்க்கணும் இல்லை, அதுக்காக வேண்டி ஒற்றைவார் கடல் சரணமும் பார் அசைத்து உடித்த வெம்புலி தோலும் கொற்றவான் மழுக்கரமும் வெந்நீர் அணிகோலமும் நூல் மார்பும் கற்றை வேணியும் தன்னையே நோக்கிய கருணை செய் திருநோக்கமும் பெற்ற தன் வளப்பாதியை தடாதக பிராட்டியும் எதிர்கண்டாள். இப்ப தடாதக பிராட்டி இவருடைய திருக்கோலத்தை அப்படியே எதிர்கண்டு அப்படி நோக்குறாளாம். அந்த நூல் மார்பு, அவருடைய கற்றை தலையில அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த இளம்பிறை, இது எல்லாத்தையும் பார்த்து தன்னையே நோக்கிய கருணை செய் திருநோக்கம் தைவரையே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த திருநோக்கத்தை பார்த்த உடனேமே இவருக்கு என்னாச்சு? கற்றை வேணியும் தம்மை நோக்கிய கருணை செய் திருநோக்கமும் பெற்றதன் வளப்பாதியை தடாதகை. இது யாருன்னு அவ பார்க்குறா? பெற்றதன் வளப்பாதி. சிவபெருமானுக்கு இடப்பாதி அம்மா, அம்மாளுக்கு வடப்பாதி சிவம். பெற்றதன் வளப்பாதியை கருணை செய் திருநோக்கத்தோடு தன்னை பார்க்கக்கூடிய அந்த வளப்பாகத்து அந்த ஐயனை இவ பார்த்துட்டே இருக்கிறாளாம். பெற்றதன் வளப்பாதியை தடாதகை பிராட்டியும் எதிர்கண்டால் கண்ட எல்லையில் ஒரு முலை மறைந்தது கருத்தில் நான் மடம் அச்சம் கொண்டு அமைந்திட குனிதர மலர்ந்த கொம்பரை ஒசித்து. எப்படி ஒரு பெண் ஒரு ஆடவனை பார்க்கும்போது, ஒரு பெண் பார்க்க வரும்போது எப்படி நிற்கணும் அந்த பெண் அப்படிங்கிறத அப்படியே வர்ணனை பண்ணி சொல்றாரு பாருங்க. கண்ட எல்லையில் ஒரு முலை மறைந்தது. அம்மா ஐயனை கண்ட உடனே அவளுடைய மார்பகத்தில் ஒன்று மறைந்தது. கருத்தில் நாணமும் அச்சமும் கொண்டு அமைந்திட. உடனே அவளை அறியாமல் ஒரு அச்சம் மடம், பெண்களுக்கே உண்டான அச்சம் மடம். எல்லாம் மடம்னா என்ன அப்படின்னா அரிமடம் அப்படின்னு பேரு. எல்லாம் தனக்கு தெரியும், சபையில தான் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துக்கிறது, அதுக்கு பேர் மடம் அப்படின்னு பேரு. கருத்தில் நான் மடம் அச்சம் கொண்டு அமைந்திட குனிதர மலர்ந்த பூங்கொம்பரின் ஒசித்து ஒல்கி பண்டை அன்பு இறைகுல. இது இந்த ஜென்மாவில் உண்டான அன்பு இல்லையே, பண்டை அன்பு, பிறவி 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 தோறும் ஜீவனுக்கும் பரமனுக்கும் உண்டான அன்பு. அது எதிர்கொல பண்டை அன்பு இறைகுல கருங்குழல் பாரமும் பிடர்தால கெண்டை உன் கண்ணும். அவளுடைய அந்த தலைமுடி அப்படியே இதுவரைக்கும் இளம் பினாயன நின்னாள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நிமித்து அந்த வில்லை ஏந்திட்டு அப்படி நின்னவான். இவளை கண்ட உடனே தலையில அந்த கொண்டை அவ்வளோ பெரிய முடியோடு அந்த அழகபாரம் அவ்வளோ அழகா இருக்கு. அதை சாஞ்சு அப்படியே கீழே குனிஞ்சிட்டாளாம் அந்த அம்மா. அப்படி குனிஞ்சு நிற்கும் போது ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கே மீனாட்சி அம்மா எப்படி நிற்கிறா, அப்போ ஒரு பெண்மையினுடைய இலக்கணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடியதை நம்ம மனக்கண் முன்னால ஒரு கவிஞருடைய திறமையோடு நம்ம அப்படி பாங்க. ஒல்கி பண்டை அன்பு இறைகுல கருங்குழல் பாரமும் பிடர்தால. அந்த பிடரி கீழே பெரிய குழல் வண்ணமாக இருக்கு, அது பிடரி தாழ்ந்து நிற்க. பண்டை அன்பு இறைகுல கருங்குழல் பாரமும் பிடர்தால கெண்டையும் கண்ணும். கண்கள் அப்படியே இதுவரைக்கும் யாரையும் பார்த்து அச்சப்படாத கண்கள். அந்த காது வரை ஓடி அந்த கண்கள் கெண்டையும் கண்களும் புறவடி நோக்கு. அவ பூமியை பார்த்து அப்படியே குனிஞ்சு நின்னாலாம். அது மட்டும் இல்லை, காலை கொண்டு மண் கிளைத்து, காலை கொண்டு அப்படியே மண்ணை நோண்டிட்டு அவரை நிமிந்து பார்க்கறதுக்கு அவளுக்கு வச்சமாக இருந்துச்சான், வெக்கமாக இருந்துதான், மடமும் சேர்ந்துருச்சான், பயிர் பேர் வந்துருச்சு. அது அப்படி நின்றுட்டு காலை கொண்டு பூமி அப்படியே நோண்டிகிட்டே இருந்தான். ஒரு பொண்ணு அழைச்சி வரும்போது கூட யாரும் வெக்கப்பட்டு இப்பெல்லாம் பார்க்குறதே இல்லையா. அவங்க பாட்டில் பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. பொண்ணு அழைச்சி வரும்போது கூட அந்த காலத்தில் ஒரு பெரிய சீனரி நடக்கும் பாருங்க. அப்பா பிள்ளைய கட்டிக்கிட்டு அழுவாங்க, அம்மா பிள்ளைய கட்டிக்கிட்டு அழுவாங்க, தாத்தா பாட்டி அழுவாங்க, உற்றார் உறவினர் எல்லாம் கட்டி அழுவாங்க, அண்ணன் தம்பி அழுவாங்க.
ஐயோ எங்கே போகிறாங்க, கல்யாணம் கட்டி ஒரு மங்களம் நான் பண்ணி தானே போகிறாங்க, ஏன் இப்படி செய்கிறாங்கன்னா ஏதோ ஒரு உந்து சக்தினால அவங்க அது மாதிரி ஒரு பெரிய இதாக இருக்கும். அந்த காட்சியெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். இப்போ எந்த காட்சியுமே நம்மளால் காண முடியலை. எப்படி ஒரு ஒரு உமையும் சிவனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய அந்த பார்வை, அவங்க எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கக்கூடியது எல்லாமே நம்ம பாரம்பரிய பண்பு. அது இப்போ ஏன் அது கெட்டு போச்சு தெரியலை, யார் கெடுத்தாலும் தெரியலை, ஏன் கெட்டு போச்சுன்னு தெரியல. இது யாரோ கெடுக்கக்கூடியது இல்லை, நம்மளுடைய ரத்தத்தில் ஓடக்கூடிய பண்புகள் இவைகள்லாம். யாரும் சொல்லி கொடுத்து நீ வெக்கப்படு, நீ நாணப்படு அப்படின்னா வெக்கம் நாணம் வந்துருமா? இயல்பாக வர வேண்டிய ஒன்று. ஏன் இந்த இந்த இயல்பு எதுக்கு திரிஞ்சு போச்சு? இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ மால்குள் ஏன் மாறி போச்சு? நமக்கு ஒன்றும் புரியலை. அது அவர் சொல்றாரு, அந்த புறவழி நோக்க கண்கள், கெண்டயம் கண்கள், இதுவரைக்கும் அப்படி எழுத்து நின்று சண்டை போட்டு வீரதீர பராக்கிரமன் கண்கள், கெண்டயம் கண்கள் புறவடி நோக்க. அவளுடைய காலையே அது பார்த்துச்சான். கால் என்ன பண்ணிச்சான்? மண் கிளைத்து மின்னன நின்றாள். ஒளி உருவமாக மண்ணை நோண்டி கொண்டு அவள் நின்றாள். எப்படி ஒரு காட்சி பாருங்க. ஆயிரங்கால் அன்னவாயம். அப்போ நீங்கள் நீ எப்போ இங்கே நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்கன்னு அவன் மெதுவாக கேட்குறான். என்று தொட்டு நீ இந்த பூமிசை ஒரு வெற்றி கொள்ளணும் என்று போனாயோ அன்று தொட்டு யாம் உன்னை தொடர்ந்தனம் அப்படிங்கிறார். பிறவி பேரண்ட நாயகனை சரணடைந்து நான் உன்னை அடைய வேண்டும் என்று ஒரு நோக்கத்தில் இருக்கும்போது என்று தொட்டு நீ பூமிக்கு போனியோ அன்று தொட்டு நான் உன்னை தொடர்ந்து வந்தேன்னு அவர் சொல்றாரு. அந்த கூற்று எவ்வளவு ஒரு அற்புதமான கூற்று பாருங்க. நம்ம எல்லாரும் தொட்டு, ஏன் மீனாட்சி அம்மையை தான் தொட்டு வருவாரா? நம்மளை தொட்டு வரமாட்டாரா? கட்டாயம் நம்மையும் தொட்டு வருவார். என்று தொட்டு பூமிக்கு நம்ம வந்தோமோ அன்று தொட்டு நீ எனக்கு வேணும், உன்னுடைய அருள் வேணும், உன்னுடைய தனிப்பெரும் கருணையை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பும்போது என்று தொட்டு நம்ம பிறந்தோமோ அன்று தொட்டு அவனும் நம்மை தாங்க வருவான். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம ஓட்டணும். அது மாதிரி இருந்ததுன்னா அவன் என்று தொட்டு நீ இந்த பூமிக்கு போனியோ அன்று தொட்டு யாம் உன்னை தொடர்ந்து வந்தனோம் அப்படிங்கிறாரு. இடையீடுபடலை. நாம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிறாரு. இடையீடு இல்லாமல் அவன் வரக்கூடியவன். நம்ம தான் மாயையை போட்டு அழுத்தி மூடி நம்ம வச்சிருக்கிறோம். அது சொல்றாரு. அப்புறம் அவன் வந்த உடனே இறைவன் இதெல்லாம் சொன்ன உடனே இவளுக்கு சுமதி அப்படின்னு ஒரு பெண் மந்திரி, அவளும் யுத்தத்துக்கு போயிருக்கிறான். அவன் தான் சொல்கிறான், இதுதான் உனக்கு கணவர், எப்போதைக்கு நீ உனக்கு அந்த 3 தனங்களில் ஒரு தனம் மறைஞ்சதோ அப்போ இவர் தான் கணவர் அப்படின்னு சொல்லி அசரீரி சொல்லிச்சு உங்கள் அப்பா கிட்டக்க. அதனால் இப்போ உனக்கு அது மறைஞ்சிருக்கு. அந்த அசரீரி சொன்னதை நான் மனதிலே வச்சுக்கிட்டு தான் உன்னை தொடர்ந்து வந்துட்டுருக்குறேன். இப்போ அது மறைஞ்சிருக்கு, இவர் தான் உன்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் இவளை பெண் கேட்க வாங்க, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. முறையாக நீங்கள் பெண் கேட்டு வாருங்க, நாங்கள் இப்போ பூலோகம் போகிறோம் அப்படின்னு சுமதி சிவபெருமான்கிட்ட சொல்லிட்டு முறையாக பெண் கேட்டு வாருங்கிறார். நாரதாதி முனிவர்கள் அனைவரையும் பெண் கேட்க அனுப்பிச்சி வைக்கிறார். முறையாக என்ன சம்பிரதாயங்கள்லாம் நம்ம நாட்டில் இருந்திருக்கு பாருங்க. அவர் முறையாக பெண் கேட்டு அனுப்பிச்சி வைக்கும்போது காஞ்சனமாலை சொன்னானா, ஏற்கனவே தக்கன் மருமகனாக சிவன் வந்தான். அப்போ தக்க யாகத்தில் மரியாதை பண்ணலைங்கிறதுக்காக வேண்டி சிவனை சிவனுடைய பரிசாரகர்கள், அதாவது பரிவார தேவதைகள் தக்கனை வதம் பண்ணிட்டாங்க. இப்போ நான் தன்னந்தனியாக இருக்கிறேன், எனக்கு அது ஒன்றும் கொஞ்சம் அச்சமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. எப்படி பாரம்பரியத்தில் விசாரித்து சொல்லாங்க பாருங்க. இல்லை அது மாதிரியெல்லாம் கிடையாது, அது வேற வரலாறு, இது வேற வரலாறு, நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் அச்சப்பட வேண்டாம், நாங்கள் முறையாக உங்கள்கிட்ட கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்று. ஒரு சோமாவார புண்ணிய தினத்தில் இந்த மாதம் நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் வாக்குறுதி கொடுக்க, அந்த சோமாவார புண்ணிய தினத்தில் அவங்க நாளெல்லாம் குறித்து, யார் பிரம்மதேவன் நாள் குறிக்கிறாரு. எப்படிப்பட்ட சடங்குகள், மிகப்பெரிய நீண்ட பரப்பளவு கொண்டது. அதை நான் உங்களுக்கு சுருக்கி ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லணும்னா இவ்வளோ தான் சொல்ல முடியும். அது சொல்லார். 1000 கடலணைய வாய் பறந்தெடு, 1000 அணிகற்றும் 1000 கதிரணையராய் உரித்திரர் அந்தரத்து அவரண்டம், 1000 தகர்பட்டது என துந்திவி 1000 கலந்தார்ப்ப 1000 சதகோடி யோசனை அறக்கணைத்திட செய்வார். 1000 கோடியாக ஜனத்தொகை, கோடி ஜனத்தொகை இருக்கு. 1000 யோசனை தூரத்துக்கு போன பிறகும் இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு.
இவங்க நாள் குறித்து கல்யாணத்துக்கு ஆள் அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து பகுத்தறிவு, கழுத குப்பை, குதிரை குப்பை எல்லாம் பேசின பிறகும் கூட இன்றைக்கும் சித்திரை திருநாள் நிகழ்வுக்கு வரக்கூடிய கூட்டத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த காலத்தில் ஏன் நடந்திருக்காது அப்படின்னு நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. பேரண்ட நாயகனே வந்து மீனாட்சியை கைப்பிடிக்க வருகிறான் அப்படின்னு சொல்லி வரும்போது ஏன் அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்காது? எத்தனை கூட 1000 கடலணையவாய் பறந்தெழு. 1000 கடல் எவ்வளவு பெரிய நீள அகலம் கொண்டதோ அந்த அளவுக்கு நீள அகலம். 1000 அணிகத்துள் 1000 கதிரணையரா. சூரியர்கள் சந்திரர்கள் 1000 பேர் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஒளிப்பிரகாசத்தோடு கூடியதாக 1000 யோசனை தூரத்துக்கு பிறகு இன்னும் 1000 யோசனை தூரத்துக்கு ஆள் வந்துகிட்டு இருக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்ட நாயகன் திருவுல குறிப்புடர்ந்து அழகை நாயகனா இது அவன் எல்லாரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தேவர் உலகத்திலிருந்து எல்லாரும் வந்து இறங்கியாச்சு. ஆளுக்கு ஒரு வேலையெல்லாம் செய்கிறாங்க. பொற்சுன்னம் இடிக்கிறது. அம்பிகைக்கெல்லாம் பொற்சுன்னம் அடிக்கிறாங்க. அம்பிகைக்கும் சிவனுக்கும் பொற்சுன்னம் அடிக்கிறாங்க. யாரெல்லாம் அடிக்கிறாங்க? மகாலட்சுமியிலேருந்து சரஸ்வதியிலேருந்து எல்லாரும் அம்பிகைக்கு அடிக்கிறாங்களாம். இங்கே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன்லாம் சிவனுக்கு அடிக்கிறாங்களாம். எல்லாரும் அப்படி மாதிரி பொற்சுன்னம் இடித்து எம்பெருமானுக்கு அபிஷேகம் தனியாக நடக்க, எம்பெருமாட்டிக்கு அபிஷேகம் தனியாக நடக்க, ஆண்ட நாயகம் சிவபெருமானை உக்காத்தி வச்சு மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணுறதுக்கு யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அழகாபுரி நாயகனான குபேரனை தேர்ந்தெடுத்து நீ வந்து அவருக்கு அலங்காரம் பண்ணி வை அப்படின்னு சொல்லாங்க. ஆண்ட நாயகன் திருவுல குறிப்பு உணர்ந்து அழகை நாயகனாம் உள்ளம் பூண்ட காதல் மேற்கொண்டு எழும் அன்பும் தன் புனிதமை மெய் தவப்பேர். எனக்கு சாதாரணமாக இது கிடைக்குமா? இது என் புனித மெய் தவப்பேர். நான் எத்தனையோ பிரிவில் புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு. பேரண்ட நாயகன் என்னை திருவுல குறிப்பு உணர்ந்து நீ இதை செய்ய அப்படின்னு சொல்லுவதற்கு எனக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் இருந்திருக்கு. தன் புனிதமை தவப்பேறு ஈண்டு ஆங்கு அணைந்து எண்ணிலா மறைகளும் இருவரும் முனிவோரும் தீண்டரும் திருமேனியை. எத்தனை முனிவர்கள் இந்த திருமேனியை நம்ம தீண்ட மாட்டோமா? இந்த ஸ்பரிசம் நமக்கு கிடைச்சிடாதா? எவ்வளோ பெரிய புனித அந்த பேரண்ட நாயகனை அந்த ஒளிவண்ண திருமேனியை தீண்டுதற்கு எவ்வளவு பெரிய கொள்வினை இருக்கணும். அதை நினைச்சிட்டு அவன் தீண்டரும் திருமேனி யாராலும் தீண்டற்கு அறியது. அதை தீண்டி தன் கையால் மங்களம் செய்வான். அலங்காரங்கள்லாம் தன் கையால் அழகை நகர் வேந்தன் வந்து அது செய்தான். தேவன் வந்தான். அவரை அலங்காரம் பண்ணி அப்படியே கூட்டிட்டு வராங்க. பெரிய பரப்பு நான் எல்லாம் சுருக்கிட்டேன். தேவன் வந்தான், செங்கன் மால் விடையான் வந்தான், மூவர்கள் முதல்வன் வந்தான், முக்கன் எம்பெருமான். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ பராக்கிரம பெரிய பெரிய தேவர் உலகத்து ஆளும் அந்த மண்ணாண்ட விண்ணாண்ட எல்லாரும் ஆண்ட அந்த சிவன் வருகின்றான்னு சொல்லணும்ல. அது கட்டியம் கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவரை அழைச்சிட்டு வரும்போது கட்டியம் கூறுறாங்க. தேவன் வந்தான், செங்கன் மால் விடையான் வந்தான், மூவர்கள் முதல்வன் வந்தான், முக்கன் எம்பெருமான் வந்தான், புவலர் அயன் மால் காணா பூரண புராணன் வந்தான். அயன்மாலும் அறிய ஒண்ணாத அந்த சிவன் ஜீவர்களை ஆட்கொள்வதற்காக வேண்டி தன்மேல் பக்தி பூண்ட அன்னை ஒரு வரம் வாங்கி வந்தால், நான் பூலோகத்துக்கு போகும்போது நீ வந்து என்னை மீண்டும் உன் வயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. அதற்காக வேண்டி பூவலர் அயன்மால் காணா பூரண புராணன், யாராலும் காண முடியாத புராணன் வந்தான், யாவையும் படைப்பான் வந்தான் என்று பொன் சின்னம் மார்க்க. இவன் யார் வரா? எல்லாத்தையும் படைக்கக்கூடிய அந்த பரம் வருகின்றது என்று சின்னம். எல்லாரும் வந்து இது கட்டியம் கூறி ஒலிக்கிறாங்க. பெண்ணினுக்கு அரசி எதை நோக்கி வாரான் அப்படின்னா மதுரையை நோக்கி வாரான். பெண்ணினுக்கு அரசி வாயில் பெருந்தகை அமைச்சர் ஏனை மண்ணினுக்கு அரசன் சேனை மன்னவர் பிறரும் ஈண்டி கண்ணினுக்கு இனியான் தன்னை கண்டு எதிர்கொண்டு கால விண்ணினுக்கு அரசன் ஊரில் வியத்தகு நகரில் விண்ணாதி விண்ணவர்களுக்கும் அரசனான அந்த பரம் வந்து இந்த பூலோகத்துக்கு வரணும்னா சாதாரணமாக ஒரு ஜீவன் வந்து அவனை நினைந்து உருகுனா அந்த நினைந்துருகும் அடியவருக்காக வேண்டி அவன் வந்து இவ்வளவு கருணையும் பண்ணுவான். எல்லாரும் காணும்படியாக ஒரு திருமேனி தாங்கி அவன் எல்லாரும் இப்படி கட்டியும் கூறும்படியாக வருவான் அப்படிங்கிறத இந்த வரலாறு சொல்லுது. வளத்து அயன் வடிவு காணான், மால் இடம் காணான், விண்ணோர் குலத்தையும் காணான், மண்ணோர் குலாத்தையும் காணான், ஞான புலத்தவர் போல கண்ட பொருள் எல்லாம் மான் செய்கை தவத்தவன் வடிவாக கண்டால் ஒருதனி தையல் மாது காஞ்சன மாலை. இவ வந்து ஒரு இந்த காஞ்சன மாலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா என்ன நடக்குன்னு. பராசக்தி
நம்ம மீனாட்சி தாய் எப்படி பார்க்கா, வலத்து அயன் வடிவு கண்டாள். மாப்பிள்ளை அழைச்சிட்டு வராரு, மலத்து அயன் வடிவு காணாள். அவன் அழைச்சிட்டு வரான், பிரம்மதேவன் அழைச்சிட்டு வரான், அதெல்லாம் அவன் காணலை. வலத்து அயன் வடிவு காணாள், மால் இடம் காணாள். மாப்பிள்ளை இழப்புக்கு இடக்கை பக்கம் ஒருத்தர், வழக்கை பக்கம் யாரு, பிரம்மாவும் விஷ்ணு ஆளுக்கு ஒரு பக்கம் மாப்பிள்ளை இழப்புக்கு வராங்க. அதெல்லாம் காக்கலை. குலத்தையும் காணால், மண்ணோர் குலாத்தையும் காணாள். கூட்டம் அப்படி அமளிது மொழியா நிற்கும். அவள் எதுவுமே கண்டுக்கல. யாரெல்லாம் வந்திருக்கா போயிருக்கா எதுவுமே காணலை. மண்ணோர் குலாத்தையும் காணால், ஞான புலத்தவர் போல கண்ட பொருளெல்லாம் மான் செய்த கை. எல்லா பொருளும் நீக்கமர நிறைந்த அந்த பரம் ஒன்றை மட்டுமே கண்டாள். அதாவது ஒருமுகப்பட்ட சிந்தனை. கூட யார் நிற்கா, சுற்றி யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, நமக்கு என்ன நடக்கு, தன்னை மறந்தால், தன் நாமம் கட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாள், எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிட்டா. தவத்தவள் வடிவ கண்டாள். அந்த தவத்தினுடைய வடிவமாக இந்த பேரண்ட நாயகனை மட்டுமே கண்டாள். ஒரு கனி தையல் மாது. இந்த தையல் மாது அந்த அவனுடைய ஒரு உருவத்தை தவிர இந்த அண்ட சராசரங்கள் அனைத்துமாக கடந்திருக்கக்கூடிய அனைத்தையும் மறந்துட்டு அவன் உருவத்தை மட்டும்தான் அப்படியே பார்த்தாளாம். சுற்று நான் மறைகள் ஆர்ப்பரிப்ப துரிய சங்கம் எங்க கற்ற நான்முகத்தோன் வேள்வி சடங்கு நூல் கரைந்து ஆற்று. இந்த கல்யாணத்துக்கு பிரம்மதேவன் வேள்வி சடங்குகள் எல்லாம் அவன் செய்தான். அவன் கரைந்து நூல் கரைந்த ஆற்றால் முற்ற மங்கள நான் சாத்தி முழுது உலகு ஈன்றாள் செய்கை பற்றினான் பற்றினார்க்கு வீடருள் பரமயோகி. யோகீஸ்வரன் பரமயோகீஸ்வரன் தன்னை யாரெல்லாம் பற்றினார்களோ அவர்களுக்கு பற்று நீக்கி வீடு பேர் அளிக்கக்கூடியவன். அவன் ஒரு பற்றுக்குள் அகப்பட்ட மாதிரி நமக்கு காமிச்சு அவளை பற்றினான். எதற்காக வேண்டினா யோகி எய்தி வீடு அருள, உங்கள் அனைவருக்கும் வீடு பேறு அருள்வதற்காக வேண்டி உமா மகேஸ்வரனாக மீனாட்சி சுந்தரேஸ்வரனாக அவன் நமக்கு காட்சி கொடுப்பதற்காக வேண்டி இவ்வளவு திருக்கரணையும் அவன் பண்ணனா. எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்க எனக்கு அந்த அந்த திருக்கல்யாண சடங்கு இவ்விதமாக நடந்தேறியது. இதற்கு பிறகு நிறைய இன்னும் திருக்கல்யாணத்தை பற்றி இருக்குது. நம்ம இதோடு நம்ம இதை நிறைவு பண்ணிக்குவோம். நம்மளும் ஒரு கல்யாண காட்சியை மனசுக்குள்ளே வச்சுக்குவோம். ஒருமித்த சிந்தையோடு பிரம்மா இருந்தாலும் விஷ்ணு இருந்தாலும் விண்ணோர்கள் அத்தனை பேர் இருந்தாலும் மன்னாதி சூழ் எல்லாரும் இருந்தாலும் அந்த பேரண்ட நாயகன் மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியுதா மாதிரி பொறிகள் புலன்கள் அனைத்தையும் நம்ம அவன் வசம் ஒப்படைச்சிட்டு நாம் அவன் அருளையே கண்ணாக கண்டு அவனையே வணங்கி அவன் அருளக்கூடிய அந்த வீடு பெற்றி நாமும் அனுபவிப்போம் அப்படிங்கிறதாக மீனாட்சி அம்மை திருக்கல்யாணம் இத்தோடு நிறைவேறுகின்றது. திருவுருள் கூட்டி வைக்க இதில் இன்னும் நிறைய நம்ம உணர்வு பெறக்கூடிய பாடல்கள்லாம் அப்படி கொத்து கொத்தாக இருக்குது. எனக்கு எதை சொல்ல எதை விடன்னு தெரியலை. இருந்தாலும் ஒரு 4-5 பாடல்கள்னாலும் சொல்லி உங்களுக்கு இதை சொல்லுவோம் அப்படின்னு நான் நினச்சேன். திருவுருள் கூட்டி வச்சுது. அதனால் எல்லாருக்கும் இன்னைக்கு மங்களங்கள் நிறைய சம்பவிக்க அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமாள் எல்லார் மனதுக்குள்ளேயும் எல்லா மங்களங்களையும் தந்து அவனையே தந்து அருள்வாளிக்க நம்ம வேண்டிக்குவோம். ஹரஹர பார்வதி பதையே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி